ஏன் கணவன் திருப்தி இல்லப்பா, எனக்கு மனைவி திருப்தி இல்லப்பா, என் பிள்ளை எனக்கு திருப்தி இல்லை, எனக்கு வேலை திருப்தி இல்லை, எனக்கு ஊழியம் திருப்தியா இல்லை, எனக்கு வருமானம் திருப்தியா இல்லை, எனக்கு வீடு திருப்தியா இல்லை, எனக்கு இந்த இந்தியா தேசமே திருப்தியா இல்லை, I'm not well with my family, husband and wife, the country. தூக்கம் திருப்தியா வரல, சாப்பிட திருப்தியா சாப்பிட முடியல, நடக்கிறது திருப்தியா நடக்க முடியல, ஓட திருப்தியா ஓட முடியல, உட்கார திருப்தியா உட்கார முடியல. I'm not well with all my physical activities. எனக்கு இந்த சூழ்நிலையில நீ இன்னைக்கு வந்திருக்கலாம். You may be coming here with such a situation. இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், The Lord promises you உன்னை this month. திருப்தியாக்கி கர்த்தர் வழி நடத்த போகிறார். He will satisfy you with goodness and lead you. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் செய்கிற நன்மை எப்படியா இருக்கும்? How is goodness? மனுஷன்கிட்ட வருகிற நன்மைகள் எல்லாம் உனக்கு தீமையா தான் முடியும். Everything end with evil, the goodness from man. மனுஷன் ஒரு வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்கிறானா உன்கிட்ட வேற ஏதோ எதிர்பார்க்கறான்னு அர்த்தம். If man do good to you, he expects something. நல்லா கவனிங்க. Pay attention. friend உன்கிட்ட நட்பு வைக்கறானா, உன்னை பார்த்து சிரிக்கறானா, உன்கிட்ட ஏதோ எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறான். If someone smiling at you and your friend doing something, they are expecting. இந்த உலகமே இன்னொருத்தர்கிட்ட ஏதோ எதிர்பார்த்து கொண்டே கிரயம் கொடுத்து தான் வாங்க வேண்டும். The world is expecting. இயேசு கிறிஸ்துவை உன்னை மீட்டெடுப்பதற்கு தன் ரத்தத்தை கிரயம் கொடுத்து தான் வாங்கி இருக்கிறார். Even Jesus paid his own blood to redeem. இந்த மாதம் வாக்குத்தத்தத்துக்கு நேராக கடந்து போவோம். We can go into the promise of கர்த்தர் இந்த நாள் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 103 அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். From the book of Psalm 103. வாயை திருப்தியாக்குகிறார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயதாய் மாறுகிறது. Your youth is renewed like the eagles. நல்ல சத்தமா சொல்லுவேமே. Say it loudly. நல்ல சத்தமா சொல்லுவேமே. Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை The Lord's word for us. நன்மையினால் உன் வாயை நான் திருப்தியாக்குவேன். He will satisfy your mouth with பக்கத்துல goodness. கையை பிடிச்சு சொல்லுங்களேன், Hold இந்த the neighbors மாதம் and say, கர்த்தர் நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவார். This month the Lord satisfy you with good. கையை பக்கத்துல பிடிச்சு சொல்லுமா. Hold your neighbors and say, ஹல்லேலூயா. Hallelujah. யாருக்கு வாக்கு கொடுக்கிறேன்? To whom the Lord promises. இயேசுப்பா சொல்றாரு, Jesus saying, இந்த மாசம் ஃபுல்லா entire month நன்மையினால் உன் வாயை with திருப்தியாக்குவார். goodness he will satisfy your mouth. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம வாழ்க்கை நன்மை நிறைந்ததா இருக்கான்னு கேட்டா இல்ல. If you look at your life is filled with good, isn't it? இல்ல, உண்மைதானே? Isn't it? நன்மையே இல்ல. There is no goodness at all. ஏதாவது நன்மை செஞ்சா அங்க கெடுதல் தான் வரும். If you do any good thing, you will find. யாருக்காவது உதவி செய்து பார்த்தா அங்க இருந்து கெடுதல் தான் வரும். If you help someone else, you will return with யாருக்காவது bad. ஜாமீன் நிப்பீங்க, பிரச்சனைல போய் மாட்டி நிப்பீங்க. If you supported someone else, you will get caught. அவங்க அர்ஜென்ட் சொல்லி கல்யாணம் சொல்லி நாளைக்கே தரேன் செயினை கொடுத்தேன், அதுல இருந்து செயினக்கான வீட்டுல I பிரச்சனை. given chain for their urgency, but they are not returned. என் பிள்ளை எனக்கு நன்மை செய்யும் பார்த்தா எனக்கு நன்மை I செய்யல. expect my child will do goodness, but என் not. கணவன் எனக்கு நன்மையா இருப்பான்னு பார்த்தா நன்மையா இல்ல. That my husband would be good to என் me, but குடும்பம் not. எனக்கு நன்மையா இருக்குன்னு பார்த்தா எனக்கு My நன்மையா இல்ல. family would good to me, but not. ஆமாவா இல்லையா? ஏதோ ஒரு சூழ்நிலையில நம் நன்மையை இழந்து போய் காணப்படுகிறது. Some kind of thing we lost our goodness. திருப்தியற்ற வாழ்க்கை. The unsatisfied life. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, How is your life looking? சில பேர்ட்ட கேட்டா எப்படிமா வாழ்றேன்? If you ask how is your life, என்ன it's சொல்லுவோம்? என் வாழ்க்கை. you're asking my life. Oh. உன் கணவர் நல்லா வச்சுக்கிறாரா? Is your husband keep you good? No answer. எத்தனை பேர் கணவர் என்ன திருப்தியா வச்சிருக்காங்க மட்டும் ஒரு How ஆமென் many சொல்லுங்க. of you can say that your husband treating you well? அம்மா ஒரு 4 பேர் தான் ஆமென் வச்சம்மா. Only 4 amens. எத்தனை பேர் மனைவி
மனைவி எனக்கு திருப்தியா வச்சிருக்குன்னு சொல்ற கணவருக்கு மட்டும் ஒரு ஆமென் சொல்லுவோமே. How many husband can say my wife treating me well? நீங்க அதுக்கு மேல ஃபெயில். நீங்களாவது 10 பேர் தூக்கிங்க, அங்க 2 பேர் தான். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. எனக்கு புள்ள எனக்கு திருப்தியா எனக்கு தாங்க, எல்லாம் என் செல்லம் தாங்க என் புள்ள அப்படின்னு சொல்றவங்க கூட How ஆமென் many of you சொல்லுவோமே. can say that my children is good for me? ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. சொன்னவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை சின்னதா இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தையா இருக்கும்போது அம்மா எனக்கு எல்லாம் எங்க அம்மா தான். At young age, they said everything is my mother for me. பிள்ளைங்களுக்கு யார் வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்க தான் செல்லம். Whoever gets next to the அதே children, they பிள்ளைக்கு allow. இல்ல கிடைக்காத உனக்கு தரமாட்டேன்னு சொல்லி பாரு, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? If you reject whatever they ask, they are ஓ your வயித்துல வந்து mother. பிறந்தனே, How I born your womb. அம்மா எங்க அம்மா அப்பாவை நான் திட்டிருக்கேன். Even I scold my father. எங்க வீட்ல and நான் mother. 5வது பிள்ளை, மொத்தம் I am 6 the பிள்ளை. 5th one. In our ஏமா family, we are 3க்கு 6 மேல எங்க children. விட்டுருந்தீங்கன்னா நாங்க வேற வயித்துல போய் பிறந்து வசதியா வாழ்ந்துருப்போமே. If we are not bores, we will go and born in some rich family. உங்க வயித்துல தான் வேணும்னு பெத்தீங்க, இன்னைக்கு எனக்கு Why? சாப்பிட ஒண்ணும் கொடுக்க மாட்டீங்க. Why you bore to your womb and not giving food to us? ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷமானா புது Dress போடுவாங்க, எங்களுக்கு ஒரு Dress இருக்காது. Even our friends wearing new dress, but we have ஸ்கூல்ல not ஒரு have- பாட புத்தகம் என்ன இருக்காது, முழுசா இருக்காது, முன்னாடி 2 பக்கம் இருக்காது, பின்னாடி 2 பக்கம் இருக்காது. Even at ஏன்னா school அது இடக்கடையில textbook வாங்கி வந்து தான் அந்த also புக்கே can't வாங்கி one. படிப்போம். We just get it from the scrap இடக்கடைக்கு shop போவான், and we- 2ஆம் வகுப்பு புக் இருக்கா, 5ஆம் வகுப்பு, அது சொல்லுவாங்க முன்னாடி 2 பாடம் இல்ல 2 பரவாயில்ல கொடுங்க அது. we just went to the scrap store and asked, you have second grade Hallelujah. textbook. ஏன்னா எங்க அப்பா அம்மா பார்த்து சொல்லுவாங்க, ஏம்மா எங்களை பத்தி, எங்க அப்பாட்ட கேட்க மாட்டேன், ஏன்னா எங்க அப்பா போட்டு மிதிப்பாரு. I want to ask my father, but I asked எங்க my அம்மா mother, கிட்ட why you நான் bore? சொல்லுவேன், ஏய் போடா போடா எவ்வளோ பார்த்தாச்சுடா அப்படிதான் சொல்லணுப்பா. தேவன் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்றாருன்னா அது நன்மையாய் மாறி முடியும். Things will Hallelujah. end with விசுவாசம் ஆமென் goodness if சொல்லுவேன். Lord do இந்த anything. உலகத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படின்னா திருப்தியற்ற வாழ்க்கை. We are living in the world with unsatisfied. உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சா கேட்டு பாருங்களேன், ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க எனக்கு திருப்தி இல்லாத வாழ்க்கை. Just ask yourself, how is your life? இல்ல சொல்லுவீங்களே, ஏன் கணவன் திருப்தி இல்லப்பா, எனக்கு மனைவி திருப்தி இல்லப்பா, என் புள்ள எனக்கு திருப்தி இல்ல, எனக்கு வேலை திருப்தி இல்ல, எனக்கு ஊழியம் திருப்தியா இல்ல, எனக்கு வருமான திருப்தியா இல்ல, எனக்கு வீடு திருப்தியா இல்ல, எனக்கு இந்த இந்தியா தேசமே திருப்தியா இல்ல, I'm not well with my family, husband and wife, the country. தூக்கம் திருப்தியா வரல, சாப்பிட திருப்தியா சாப்பிட முடியல, நடக்கிறது திருப்தியா நடக்க முடியல, ஓட திருப்தியா ஓட முடியல, உட்கார திருப்தியா உட்கார முடியல. I'm not well with all my physical activities. எனக்கு இந்த சூழ்நிலையில நீ இன்னைக்கு வந்திருக்கலாம். You may be coming here with such a situation. இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், The Lord promises you உன்னை this month. திருப்தியாக்கி கர்த்தர் வழி நடத்த போகிறார். He will satisfy you with goodness and lead you. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் செய்கிற நன்மை எப்படியா இருக்கும்? How is goodness? மனுஷன்கிட்ட வருகிற நன்மைகள் எல்லாம் உனக்கு தீமையா தான் முடியும். Everything end with evil, the goodness from man. மனுஷன் ஒரு வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்கிறானா உன்கிட்ட வேற ஏதோ எதிர்பார்க்கறான்னு அர்த்தம். If man do good to you, he expects something. நல்லா கவனிங்க. Pay attention. ஃப்ரெண்ட் உன்கிட்ட நட்பு வைக்கிறானா, உன்னை பார்த்து சிரிக்கிறானா, உன்கிட்ட ஏதோ எதிர்பார்க்கறான்னு If நினைக்கிறான். someone smiling at you and your friend doing something, they are expecting. இந்த உலகமே இன்னொருத்தர் கிட்ட ஏதோ எதிர்பார்த்து கொண்டே கிரயம் கொடுத்து தான் வாங்க வேண்டும். The world is expecting. இயேசு கிறிஸ்துவே உன்னை மீட்டெடுப்பதற்கு தன் ரத்தத்தை கிரயம் கொடுத்து தான் வாங்கி இருக்கிறார். Even Jesus paid his own blood and redeemed you. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை. This is how the worldly life going. பிள்ளைகிட்ட ஒரு முத்தம் வாங்கினா கூட அந்த பிள்ளையை பார்த்து நீ சிரிக்கணும். பிள்ளைய நீங்க ஏதாவது உன் முகத்தை வந்து பிள்ளை மாதிரியே மாத்தின பிறகு அந்த குழந்தை உன்னை பார்த்து சிரிக்கும். Even you need to get a kiss from your child, you need to do some activities குழந்தைகிட்ட like போய் that. முறைச்சு பார்த்து பாரு, அது சிரிக்காது, திருப்பிக்கும். If you just stare at the children, they will turn. Even they are your own உன்னை children. பார்த்து சிரிக்கல. Why the child is not smile at you, not kissing அந்த you? குழந்தைக்கு ஏற்றதை நீ கொடுத்தாக வேண்டும். Even at your child, you need to உன் கணவனுக்கு ஏற்றதை நீ கொடுத்தாக வேண்டும். You need to give what your உன் husband மனைவிக்கு needs. வேண்டியதை கொடுத்தாக You வேண்டும். need to give what your இந்த wife உலகத்துல needs. நட்பா இருக்கட்டும், எந்த உறவா இருக்கட்டும், நீ ஏதாவது ஒண்ணு கொடுத்தாதான் உன்னை வாங்க முடியும், நீ திருப்தியா இருக்க முடியும், நன்மையா இருக்க முடியும். Whatever relationship in the world, you need to give and you need to get. ஆனா என் தேவன் சொல்லுகிறார், But my Lord says, எடுத்து வாசிங்க. we can meditate. எரேமியா From the 31ஆம் book அதிகாரம் of- 14ஆம் வசனம் From சொல்லுகிறது. the book of Jeremiah,
ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமைகளினால பூரிப்பாக்குவேன். பூரியப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says. இங்கே ஜனங்களை கர்த்தர் ரெண்டு விதமா பிரிக்கிறார். Here the Lord separate two kind of people. ஒன்னு அவர் ஊழியம் செய்கிற அவருடைய பிரியமானவர்கள். One is beloved servant. இரண்டாவது அவர்களை இயேசுவை நேசிக்கிற இயேசு நேசிக்கிற ஜனங்கள். The people who loved by Jesus. நான் அடிக்கடி இந்த சபையில வருகிறவர்கள் என்னிட்ட தான் இங்க சபையில வந்து யாராவது விடுதலை பெறாங்கன்னா ஒரே வார்த்தைங்க, அம்மா உனக்கு விடுதலை பெற்ற, சகோதரனே உனக்கு விடுதலை பெற்ற, நீ கர்த்தருக்கு என்ன செய்வே? Only one word I asked to the people who come to the church to deliver, what you will do for the Lord. அது கேட்கிறது என்னோட வழக்கம். ஏன் தெரியுங்களா? That is my usual habit. I ask them. வேலை சனத்துல லட்சக்கணக்கா சம்பாரிச்சா You may be earning lakhs at your job. நான் ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக வரை எனக்கு சம்பளம் 1.5 லட்சம் ரூபாய். 1.5 lakhs I got paid before starting. ஆனா என் வாழ்க்கையில மந்த் எண்ட் ஆனா குறைபாடுகள் இருக்கும். But I have shortage at every month end. Hallelujah. Hallelujah. ரெண்டாவது, The second thing, மனசுல ஒரு சமாதானம் இருக்காது. no peace at heart. குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்காது. No peace at family. ஊர்ல இருந்து ஒரு ஊழியக்காரர் ஒருவர் One of the Lord's servant கும்பகோணத்துல இருந்து என் மனைவி வீட்டை பாக்குறதுக்கு ஒருத்தர் ஊழியக்காரர் தொடர்ந்து வருவார். One of the Lord's servant visit our home. அவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி கூட. He is a prophet, good prophet. அவர் வந்தாருன்னா என்ன பண்றோம்னா என் வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் பேக் தூக்க ஆரம்பிப்பேன். Whenever he comes, அவர் எங்க போன விரும்புறாரு என் பைக்லயே உட்கார வச்சு அவரை சுத்திட்டு வருவேன். I will carry his bag and I will take him wherever he wishes. என் கார்லயே வச்சு அவரை சுத்திட்டு அவங்க விட்டு வருவேன். I will drop him where he wishes. ஆபீஸ்ல எனக்கு பேக் தூக்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இருந்தாலும் அந்த ஊழியக்காரருக்கு நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். Many people there to serve me, but I will serve the Lord. அவர் இருந்த அந்த 3 நாளுக்கு அவர் கூட சேர்ந்து ஊழியம் அந்த ஒரு வாரம் முழுவதும் என் இதயத்துல பெரிய ஒரு சமாதானத்தை நான் பார்த்தேன். 3 days I will serve along with him, but I could see a great peace at my heart. அப்பதான் தேவன்கிட்ட கேட்க, ஆண்டவரே ஏதாவது ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு 2014 ஒரு சபையை ஆரம்பிச்சு அந்த சபையில ஊழியம் செய்து வேலை செஞ்சுட்டு தான் ஊழியம் செஞ்சேன். 2014 I started a ministry along with my job. வேலைக்கு செய்யும் பொழுது ஊழியம் செய்வதற்கு முன்பாக எந்த ஒரு காரியம் வேணும்னா கூட கர்த்தர்ட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கட்டாயப்படுத்தி தான் வாங்கியிருக்கேன். I will compel and get it from the Lord சில before விண்ணப்பங்கள் starting the ministry. கிடைக்காம கூட போயிருக்கும். Maybe some of the application not சில ஆசைகள் ஆசையாவே போயிருக்கும். some of the wish led that wish. Hallelujah. Hallelujah. ஆனா எப்போ ஊழியக்காரனாய் மாறினனோ, when I turned to serve him, நான் எதுக்காக தேவைக்கு நான் வேண்டினது கிடையாது. I never prayed for my எனக்கு இது need. வேணும்னு சொல்லி ஆண்டவர் முறையிட்டது கிடையாது. அவர்ட்ட நான் கேட்டது கெஞ்சி கேட்டதும் I கிடையாது. never appealed and prayed to the Lord, Lord, I need this. என் விருப்பங்கள் எல்லாம் என் தேவன் செய்து கொண்டே இருக்கு. My Lord Hallelujah. fulfill all my desires. இதனால தான் சொல்லுவேன், அம்மா வரவங்க கிட்ட ஏதாவது ஊழியம் செஞ்சு பாரு, ரொம்ப பாடுபடுறியா, ரொம்ப கஷ்டத்துலயா இருக்க, சபையில வந்து ஏதாவது ஒரு சேர நவுத்தி போட்டு பாரு. This is what I ask the afflicted people when come to deliverance. You do something for the Lord, even a small வேலையாச்சு. இது ஏன் வேலை கிடையாது. They may be said this is not my job. சபையில வந்து ஒரு சேரை நவுத்தி போடுறது, ஒரு தட்டை கழுவி வைக்கிறது, இல்ல ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு உதவியா இருக்கிறது, நீ எனக்கு வேலை செய்யல, சபைக்கு வேலை செய்யல, தேவனுக்கு வேலை செய்யற. Even whatever your small work and serve in the church, it's not நீங்க வந்தீங்கன்னா விசுவாசியா வந்து விசுவாசியா போனீனா அது ஆசீர்வாதம் கம்மிதான். You will get a less blessings if you come. தேவன் அநேகரே இங்க வருகிற அனைவரையும் ஊழியக்காரரா தான் விரும்புகிறார். The Lord wish everyone to serve him. Hallelujah. Hallelujah. என்ன ஊழியம் என்ன கிடைச்சாலும் சரி சபையோடு ஒன்றி நீ செஞ்சு பாருங்களே. Whatever you just have fellowship with church and do serve him. ஆசாரிகள் ஆத்துமாவை, உன் ஆத்துமா, the soul of priest. உன் ஆத்துமா எப்படி இருக்கு? நிறைய பேர் ஆத்துமா செத்து போன ஆத்துமா தான் இருக்கு. A lot of soul seems to be dead. சோர்ந்து போன ஆத்துமா, அழுக ஆத்துமா, சோத்துமாவ ஆத்துமா, the faint and தூக்கமாவ ஆத்துமா, இப்படிதான் நம்ம ஆத்துமா இருக்கு. The sleeping souls. Hallelujah. Hallelujah. முடியல பாஸ்டர். I'm not able to do the pastor. Pastor பயமாகுது pastor. I fear it pastor. Pastor நான் என்ன பண்றது pastor? ஆத்மா செத்து போயிருக்கு. What should I do? Their soul dead. தேவன் ஒரு ஊழியம் செய்யும் பொழுது உன் ஆத்துமாவை கர்த்தர் பலப்படுத்துவார். When you serve him, the Lord strengthen your soul. Hallelujah. Hallelujah. அவர் சொல்றார் உன் ஆத்துமாவை கொழுமையானவைகளில் பூரிப்பாக்குவேன். I will feast the soul of ஆத்துமாவை திருப்திப்படுத்த எதெல்லாம் பெஸ்டா இருக்கோ அதெல்லாம் உன்கிட்ட கொண்டு வருவார். Hallelujah. Lord will bring all the best to give soul. இரண்டாவது ஒரு பாட்டை பிரிக்கிறார். He make another thing. இயேசுவை பிரியமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் Who
and all அவர் accepted சொல்றார், Jesus. என் ஜனங்கள்னா என்ன? ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அவர் ஜனங்கள். சில பேர் சில வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இயேசுவை நேசித்துக் கொண்டிருப்பாங்க. My people who baptized, some of the people sit at ரகசிய home. கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. Maybe they are a secret Christian. இயேசுவுக்கு பயந்தவர்களா இருப்பாங்க. They are fear to Jesus. அவர்கள் கடவுள் யாருன்னு கேட்டா இயேசுதான்னு சொல்லுவாங்க. But if you ask them who is the God, they said அது Jesus. நீங்களும் இருக்கணும், நாமும் இருக்கோம், அவங்களா இருக்கிறோம். We are also. இவர்களை தேவன் சொல்றார், என் ஜனங்கள். Lord said to them all, they are my என் people. ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord said, my people shall இன்னைக்கு be கர்த்தர் satisfied இந்த with my மாதம் உங்களோடு goodness. பேசுகிற வார்த்தை, இந்த உலகத்திலிருந்து உனக்கு நன்மையோ உனக்கு திருப்தியா இருக்காது, நான் தான் உன்னை திருப்தியாக்கி நடத்த போறேன். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. Lord said, I will satisfy you and lead you. சொல்லுங்களே, கை வச்சு உன் ஆத்துமா தேவனுக்கு நன்றி சொல்லணும். The soul should give thanks to the Lord. ஆமென் சொல்லுவோமே. Amen. உங்க வாழ்க்கையில ஒரு நன்மைகள் எங்க இருந்து வருதுன்னா அது கர்த்தரால் மட்டுமே வரும். ஹalleluya சொல்லுங்க. Goodness is from our Lord. சொல்லுங்களே. Hold your neighbors and say, நல்லா ரெண்டு கையும் பிடிச்சுங்க. hold their hands. உன்கிட்ட இருந்து ஒரு உதவி வேணாம் எனக்கு. I no need any help from you. உன் மூஞ்சிய பார், ஒரு உதவி வேணாம். No help need from you. எனக்கு என்ன ஏசப்பா செய்வே. For me my Lord Jesus will மூஞ்சிய do. பார்த்து சொல்லுங்க, உன் மூஞ்சி வேணாம், ஒண்ணு வேணாம். Look at their face and say it's no help from needy. யாரமா செய்வா? Hold you, Jesus. இன்னைக்கு நிறைய பேர் நினைப்போம், நம்ம நன்மையில என்ன பண்ணலாம்னா நம்ம முயற்சியில செய்யலாம். Many of you get goodness from your own effort. நம்ம முயற்சியில செய்யலாம். By your own effort. கணவன் குடிச்சிட்டே வந்தா நம்ம முயற்சி என்ன சொல்லுவோம் பார்க்கலாம். Your husband coming with drunk. போலீஸ்ல புடிச்சு கொடுத்தலாம். They may be hand over to police. நிறைய பேர் நினைப்பாங்க பேதி மருந்து கலந்து கொடுத்தலாம். A lot of people thought they can give ஹalleluya. tablets. பாஸ்டர் குடிச்சு ரொம்ப பண்ணுதார் பாஸ்டர், படுத்துனே இருந்தா அப்படியே கழுத்தை நறுக்கிட்டு போய்ட்டான் பாஸ்டர். He's torturing me more, better I can crush his அந்த neck. அம்மா மேல படுப்பாங்களே, இவர் கீழே படுத்து குடிச்சு படுத்துட்டு இருக்காரு. நைட் எல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப டாச்சல். The இவங்க man- மேல இந்த ஏறி வரும்போது கழுத்தை ஒரு நறுக்கி நஷ்டம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நாள்லாம் கழுத்து வலி. அப்படியா திருந்துவான் ஆக்கிறத? ஏன்னா ஒருத்தர் திருந்துவான் நினைக்கிறீங்க? As the man will repent if you take control of him to. ஹalleluya. இந்த உலகத்துல ஒருத்தரால ஒண்ணும் செய்ய முடியாது. In the world no man can do anything. தேவன் மட்டும் தான் செய்ய முடியும். Only Lord can வசனம் do சொல்லுது, anything. தீமையினால நன்மை என்ன பண்ண முடியாது? The word says you cannot பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி தீமையினால ஒரு நன்மையை பெற்றுக்கொள்கிறேன்னா அது உனக்கு ஆறுதலாவோ ஆசீர்வாதமோ இருக்காது. you cannot get good from evil. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் வீட்டை சொந்தத்தை புடிச்சு வச்சிருக்காங்க பாஸ்டர். A lot of people used to say that my வாடகை relatives வந்தவங்க என் holding வீட்டை everything. அபகரிச்சு வச்சிருக்காங்க. The people எனக்கு வர misused. பங்கை எங்க அண்ணன் புடுங்கி வச்சிருக்கிறார். My portion my brother took. நான் கொஞ்ச நாள் ஊருக்கு போல எங்க ஊர்ல இருக்க சொந்தங்கள் எனக்கு தெரியாம என் இடத்தை வந்து புடிச்சு வச்சிருக்காங்க. I just went for a while, my relative occupied my property. இடத்தை மட்டும் தாங்க புடிக்க வைக்க முடியும், அது உள்ள அவங்களால வாழ முடியாது. தெரிஞ்சுக்கங்க. They ஹalleluya. cannot live on that. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. Same in faith. ஹalleluya. Hallelujah. நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம முயற்சி பண்ணி நம்ம சொந்த பலன் என்னவா மாறுனா ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அதுல ஒரு பாவம் கூட சேர்ந்திருக்கும். People thought that they can get the goodness their own effort, but sin will add to it. கல்யாணம் பண்ணனும் என்ன சொல்லுவாங்க? What they will ask you to declare when ஒரு you get கல்யாணம் married. என்பது ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல காரியம். அந்த கல்யாணம் என்பது என்ன சொல்லுவாங்க? A marriage is a great good thing. What the proverb. 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணது உலகம் சொல்லும். The world maybe say you can lie அந்த குடும்பம் 1000 and பிரிஞ்சதுக்கு get வேற எதுவும் married. இல்ல. அந்த 1000 பொய்ல ஒரு பொய் தெரிஞ்சிட்டு இருக்கும், அந்த குடும்பம் பட்டுன்னு பிரிஞ்சிட்டு இருக்கும். Out of 1000 lie, one lie came to அப்போ lie. ஒரு பொய்யினால ஒரு கல்யாணத்தை நடத்த முடியாது. வாழ்க்கை நல்லா இருக்குங்க, ஏதோ ஒரு பொய் சொல்லி பார்க்கலாமே. By lie we cannot get married. ஹalleluya. Hallelujah. எந்த கல்யாணத்துல என் பொண்ணு நல்ல வீட்டு வேலை செய்யாதுங்க, தூங்கிட்டே இருக்குங்க, என் பையங்க வீட்டிலே தங்க மாட்டாங்க, வேலைக்கும் போக மாட்டாங்க, சர்ச்சிலையும் போக மாட்டா சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க? Reveal about their own children. பையனை பத்தி எனக்கு தெரியும், பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். பையனை சொல்லுவாங்க அவன் சர்ச்சிலேயே கிடப்பான், நான் ஒரு நாள் அவனை பார்த்தது இல்லை. அந்த அம்மா மூஞ்ச அந்த அம்மா ஆமா தானே பாஸ்டர்? ஆமா ஆமா. வேலை நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறான். They are earning full. வேலை வெட்டிக்க போவாத ஆளு. He's a jobless man. 25,000 நான் பாப்பா உண்மையா 25,000 சம்பாதிக்கிறேன். Truly. அந்த பொண்ணு சொல்லுவாங்க என் பொண்ணு சமைச்சதுன்னா அப்படியே இருக்கும். அந்த பொண்ணு கிச்சன் பக்கமே போயிருக்கேன். ஓ சர்ச்சு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஒரு வேலை செய்ய மாட்டேது, பாஸ்டர் தூங்கினே இருக்கு, மொபைலே பார்த்துட்டு இருக்கு. பையன் வீட்டுல போய் என் பொண்ணு மொபைலே பார்த்துக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஏதாவது சொல்லியிருக்கோம். Can we go and tell the groom home my daughter? போய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணுவோம்.
they will lie and marry. அங்க போனவனே என்ன ஆயிடும்? Once they enter the new home, சொல்லுங்களேன், எல்லா குதிரையும் மாறி போயிடும். all the நீல colors சாயம் வெளுத்து came. போச்சு. அல்லேலூயா. Hallelujah. அடுத்த நாள் பிரச்சனை, ஒரு நன்மையை பொய் சொல்லாதனால, சரி உண்மையை சொல்லாதனால. நம்ம வாழ்க்கையில ஏதாவது நன்மை பெற்றுக்கொள்ள வேலை செய்யும்போது சொல்லுவோம், எந்த வேலையும் தான் செய்வேன், அதை செய்வேன், எப்படி செய்வேன், ஆனா அங்க போனா ஒண்ணும் When தெரியாது. you apply for a job, we will know, we will sit, we know all நம்ம the என்ன skills. பண்ணுவோம், இருக்கிறத சமாளிச்சுட்டு ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளலாம்னு பாப்பீங்க. But we trying to manage and get the good. அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் பொண்ணை பார்த்துட்டு நேர்ல பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க. You will get scared if you look at the people on Insta and Facebook and real. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, இன்ஸ்டாகிராம்ல பொண்ணை பார்த்துட்டு பொண்ணை தேடுறதுக்கு மும்பையிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தார். One man from Mumbai to Chennai to get a girl. பொண்ணு வீட்டில் போய் through seeing உட்காந்துட்டாங்க. the Instagram. பொண்ணு வரோம் எங்க இவர் எட் பண்ண அவங்க அம்மாட்ட சொல்லிருக்காங்க, பொண்ணு The அழகா போட்டோல groom எல்லாம் family பார்த்துருக்காங்க. came and waited for the bride. கட்சியில பார்த்தா அவங்க ஒரு ஆயா மாதிரி நினைக்குது, யாருன்னா அதான் அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணிருக்கு. Finally, the bride at the real photo face, they அதுவும் are not மாறி able இருக்கு. to accept it. அது என்ன சாட்டு, ஸ்னாப் சாட்டில் தான் மாறும்ல. ஸ்னாப் சாட்னு சொல்லி ஒன்று போட்டு பொண்ணை பேய் மாதிரி இருக்க பொண்ணை அழகா காட்டி They just make the images. எனக்கு எல்லாம் நாங்கள் பாஸ்டராக இருக்கோம்ல, முதல்ல கேட்குற ஒரு பாஸ்டர் கேட்பார், பாஸ்டர் அந்த பொண்ணோட ஒரிஜினல் ஃபோட்டோ இருந்தால் அனுப்புங்க பாஸ்டர். பையனை கேட்குறதில்ல, பையன் எப்படி இருந்தாலும் அப்படின்னு அந்த பையன் When we looking match, we doesn't consider the boys. If we ask the girls and we'll ask them their original photos. அப்படிதானம்மா, ஒவ்வொரு மூஞ்சிங்கள பாரு, இன்ஸ்டாகிராம்ல போட்டோ பாரு. If you look at our people face at Insta, இங்க பார்க்கிறதுக்கு பேய்மா இருக்கு, அதுல பார்த்தா ஏதோ உலக அடிக்குமா இருக்கும். if you look at them Insta, அது உலக அடி இல்ல, உள்ளூர் கேள்வி அது. இத பார்த்துட்டு யாராவது என்ன பண்ணுவாங்க, அப்போ ஒரு வசனம் சொல்லுது, படிப்போமே. The verse says we can go and எடுத்து படிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 21 சொல்லுது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. உனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா காரியங்களையும் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை திருப்தியாக்க போறேன், நான் உன்னை வழி நடத்த போறேன். நீ அந்த நன்மையை பெற்று உனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா தீமைகளையும் நீ நன்மையாய் மாற்ற போகிற. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. Change all your evil into goodness. I am with you and lead you and satisfy with you the goodness. அல்லேலூயா சொல்லுமே. Hallelujah. இந்த ஊழியக்காரங்க இப்ப the Lord's servant, விடுதலை ஊழியம் பண்றேன்ட்டு the people in the name of மாந்திரிகமும் ministry, மந்திரவாதிக்கும் பாஸ்டருக்கும் வித்தியாசம் தெரியாது. We couldn't differentiate them who doing the black magic and the pastors. முடிய கொஞ்சம் கொடு, We just give a hair. உன் காலடி மண்ணை எடுத்து கொண்டு வா. Just give sand of your foot. உன் காலடி மண்ணை எடுத்து மாந்திரிகம் செஞ்சுட்டு, அதனால உன் காலடி மண்ணை எடுத்துட்டு வா. You just bring the உன் மேல sand of சர்பத்தின் ஆவி இருக்கு, சர்பம் போல ஒரு மாவை செஞ்சு இல்ல ஒரு பொம்மையை செஞ்சு அது மேல நில்லு. you just stand on the tie. புடவையில மாந்திரிகம் பண்ணிருக்காங்க, நான் ஜெபம் பண்றேன், புடவையை கொண்டு வா. I pray you just bring your saree. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர் இருக்காங்க. அவர்கிட்ட ஒரு ஊழியக்காரர்ட்ட கேட்கிறேன், ஐயா இதெல்லாம் பார்த்தா மாந்திரிகம் மாதிரி இருக்கு ஐயா, இதெல்லாம் தப்பு இல்லையா? I asked one of the Lord's servant whatever அவர் எனக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். black magic. மோசே கையில என்ன இருந்தது? கோல் இருந்தது. What was in Moses' hand? கோலை It's தூக்கி a போட்டா என்ன rod. வந்துச்சு? When they threw, பாம்பு வந்துச்சு. அப்ப when அந்த he threw it, பாம்பு what போய் the serpent? எகிப்தியரின் 3 பாம்பு என்ன பண்ணுச்சு? What the serpent விழுங்கிச்சுல. did? அதே மாதிரி தான் இந்த பாம்பு, மோசே பாம்பு. It went and swallowed all 3 serpents. This is the serpent of which Moses had. இத கேட்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒருவேளை உண்மையா இருக்குமோ? When you hear it seems to be true, விசுவாசிக்கிறாமேன்னு but சொல்லுங்க. isn't it? ஒரு ஊழியக்காரர் சொல்றார், பாஸ்டர் One of the servants said, Lord's prayer servant, oil இன்னும் பவர்ஃபுல்லா மாத்தணும் பாஸ்டர். I need to change the prayer oil more ஐயா ஒரு powerful. முறை இயேசு சின்ன கை வச்சு ஜெபம் பண்ணா போதும் இல்லையா? அப்படி If you prayed once, that is enough. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் பாஸ்டர். I won't do like that. நான் போயிட்டு அந்த எண்ணெய் என்ன பண்றேன், ரூம்ல போய் வச்சிடுவேன். I will just keep the oil in a room. நான் பெரிய கண்ணாடி டப்பால அந்த எண்ணெயை ஊத்திடுவேன். I will pour into another. மினிமம் 5 ல இருந்து 8 மணி நேரம் அந்த எண்ணெயே பார்த்துனே இருப்பேன். Minimum 5 to 8 hours I look at the என் வாயில வர வார்த்தை இது இயேசு ரத்தமா மாற்றும் 5 மணி நேரம் 8 மணி நேரம் சொன்னேனே அது ரத்தமா மாறும் பாஸ்டர். 5 to 8 hours I will recite the word. நீ விசுவாசத்துல எதை சொன்னாலும் அங்க என்ன மாறும்?
அப்போ விசுவாசி 8 மணி நேரம் டிலே ஆகுமாப்பா? In whatever faith you said, it will be turned into that. ஹல்லேலூயா. Hallelujah. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா தீமைகளையும் The evil rise against you. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், My அதை Lord நன்மையாய் says மாற்றி கொடுக்க போறார். விசுவாசி He wanted to turn into goodness to you. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved people. என் வாழ்க்கையில எதுவுமே நன்மையே கிடைக்கல, And no goodness at my என் life. வாழ்க்கையில எதுவும் திருப்தியாய் கிடைக்கல, And nothing satisfied என் at my வாழ்க்கையில life. திருப்தியற்ற வாழ்க்கையில இருக்கிறேன். I'm living unsatisfied life. இந்த சூழ்நிலையில் நீ You வந்திருக்கலாம். may be coming here with such a உன் situation. வாழ்க்கையில சமாதானம் இல்லாதபடி இன்னைக்கு நின்று You may be கொண்டிருக்கலாம். lack of peace at your life. வேதனையோடு இன்னைக்கு வந்திருக்கலாம். Maybe here with கடந்த suffering. மாதங்கள் முழுவதும் திருப்தியற்ற வாழ்க்கையில வாழ்ந்து You கொண்டிருக்கலாம். may be live last month இன்னைக்கு unsatisfied. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord அவர் says to மூலமாய் you, உனக்கு ஒரு நன்மை வரப்போகிறது. Through ஹல்லேலூயா. him the goodness is coming to you. எடுத்து படிப்போம். We can meditate one more verse ஓசியா from the book of Hosea, 2ஆம் அதிகாரம் chapter 2. 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அவ்விடத்திலிருந்து அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். கர்த்தர் சொல்றாரு, Lord says, இந்த மாசம் this month உன் வாழ்க்கை நான் திருப்தியாய் நடத்த போறேன். I will satisfy your நீ life. இந்த சந்தோஷத்தினால ஆனந்த களிப்பாய் ஒரு பாடலை பாட போற. You will rejoice and praise அந்த him. பாடல்கள் எப்படி இருக்கும்னா, How the song would be. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வரும்பொழுது அந்த ஜனங்கள் என்ன சந்தோஷத்தோடு ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்தார்களோ அதே போல உங்க வாழ்க்கையில இந்த மாசம் ஒரு ஆர்ப்பரிப்பு கீதங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்று என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். There is a shout and loud what the Israelites had when they brought out from the Egypt. சொல்லுங்களேன். Say it. தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்போது நீங்க சிரிச்சு பாருங்க. சிரிக்க சொன்னா கூட சில பேருக்கு நான் எவ்வளோ செய்தியில ஏதோ ஒரு நகைச்சுவையை பேசினாலும், Even if I speak in a, இந்த பல்லு தெரியாம சிரிப்பாங்க. they will smile without showing their teeth. அவங்க மேல குத்தம் இல்ல, It's not their fault. சந்தோஷம் இல்ல. But there is no happiness. உள்ள இருதயம் சந்தோஷம் இல்லாதனால மேல என்ன பேசினாலும் என்ன வராது, உன் இருதயத்துல உண்மையான சந்தோஷம் வராது. If there is no rejoice at heart, உன் இருதயம் சந்தோஷப்படும் பொழுது சின்ன நகைச்சுவை கூட உன்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். even at a small comedy make you laugh more. அநேக பாரம் வசனம் எல்லாம் கேட்கிறோம் பாஸ்டர், சபைக்கு வந்துட்டு தான் போறேன், வீட்டுல போனோன்னு பெரிய நெருக்கம். We hearing money, Lord's word and the சாப்பிட வழி church. இல்ல, I don't have way கடங்கார for பிரச்சனை, food. கழுத்தை நெருக்குறான், I had debtors problem. நிம்மதி இல்லாத திருப்தி இல்லாத வாழ்க்கை. The unpeaceful ஐயோ life. வாழ்க்கை வாழ்வதே பிடிக்கல, நான் செத்து போயிடலாம்னு I நினைக்கிறேன். don't wish to live, better to die. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord speak to the people who have such a தேவன் mind. பழைய ஏற்பாடு எடுத்தீங்கன்னா அநேக இடங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிச்சேன் அவங்களை வழி நடத்த இப்படியே தான் பேசிக்கொண்டே இருப்பார். If you look at the Old Testament, many were said the Lord blessed Israel. ஆமாவா இல்லையா? அங்க என்ன நடத்தினார்? Then what was happened? இங்க வசனம் சொல்லுது, The verse இஸ்ரவேல் says, ஜனங்கள் அங்க இந்த எகிப்திலிருந்து கடந்து வரும்பொழுது ஆர்ப்பரிச்சது போல நீ இந்த மாசம் ஆர்ப்பரிப்பீங்க. You will shout at how the Israelites done when they came out. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கூட்டி வந்தார். The Lord brought them from Egypt. குறைஞ்சது 6 லட்சம் புருஷர்கள்லாம் ஒரு 25 லட்சம் மக்கள். Minimum 6 lakh men. கடந்து வராங்க, வழி தெரியுமா தெரியாதோ எல்லாம் வனாந்திர பகுதி, தண்ணி கிணி எதுவுமே இல்லாத இடம். The wilderness, there is no water. இப்பெல்லாம் கடதெருவு, அப்பெல்லாம் கடதெருவு கிடையாது, அங்க விவசாயம் செஞ்சு தான் சாப்பிடணும். They need to do agriculture to eat. இப்ப தஞ்சம் புகர கானான் தேசத்தை தேடி ஓடி வராங்க. They are just moving towards Canaan. அங்க என்ன பண்றாங்க, டென்ட் போட்டு தங்குறாங்க. They just put a tent and எகிப்து தேசத்துல வந்தாச்சு, அவங்க கொண்டு வந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. Whatever they had they ate and finished. பசியில ஜனங்கள் தவிக்கிறாங்க. The people are at hungry. மோசே இடத்துல முறையிடுறாங்க. They are appeal to Moses. இங்க நாங்க பசியா இருந்து செத்துருவோமோ, we maybe die by hungry. மோசே போய் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துட்டு தேவனிடத்துல போய் முறையிடுறாரு. And then Moses appealed to the Lord. என் ஜனங்கள் பசியா இருக்காங்க. Lord, our நீங்க people சொன்னீங்க are வந்துட்டாங்க. hungry. You said they came. சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. You just give away for their food. தேவன் சொல்லுகிறார், நாளைக்கு காலையில உன் ஜனங்களுக்கு நான் ஆகாரத்தை கொடுக்கிறேன். The Lord said, I will give food for your people tomorrow. இது இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்றாரு, நாளைக்கு உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறேன். He came and said to the Israelites, you will find food இந்த tomorrow. வார்த்தையை மோசே சொன்ன உடனே ஒவ்வொரு ஹஸ்பண்ட் வைஃப் இப்படி திரும்பி பார்த்திருப்பாங்க. Each husband and wife will look at their each face. அடுத்தது தன் சொந்தக்காரங்களை இப்படி திரும்பி பார்த்திருப்பாங்க. They maybe look at their relatives.
இருக்கிற இடத்தை சுத்தி பார்த்திருப்பாங்க. They maybe looked at the place where they stayed. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை ஒரு தேவைன்னு சுத்தி பார்ப்போம். If there is a need or problem, we look ஏன் around. சுத்தி பார்க்கறோம்னா Why we நமக்கு look வழியே இல்லையே, எப்படி நடக்கும்? How it will happen without way. இல்ல திருமணம் நடக்கணும், ஆனா வயது தாண்டிடுச்சு. We may expected marriage, but our இவ்வளவு வயசாயிடுச்சு, எனக்கு குழந்தை பிறக்குமா? I'm getting more age, will I? ஆனா வசனம் சொல்லுது குழந்தை பிறக்குன்னு. But the word says you will bear a child. Isn't it true? Will it happen? How? என் கடன் தீருமா? Is my debt settled? என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நடக்குமா? Is good thing என் குடும்ப வாழ்க்கை மாறுமா? Is my life will change? சபையில இருந்து தேவ வார்த்தை வரும்பொழுது உங்களுக்குள்ள என்ன இருக்கும்னா இதெல்லாம் நடக்க வாய்ப்பு உண்டா? You may be ask or யாருக்கோ எப்படி நடக்கும்? How it will happen and whom? நான் பார்த்து உங்களை பார்த்து சொல்றேன், இந்த வருஷம் நீ நல்ல சம்பாதிப்பமா ஒரு இப்ப 10,000 வாங்குற இந்த பிள்ளைகிட்ட நான் சொல்றேன், இல்ல இந்த பிரதர்ட்ட சொல்றேன். I'm telling you the brother, தேவன் சொல்லுகிறார் இந்த வருஷம் நீ 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிப்ப. the Lord said this year you're going to earn more than 2 lakhs. ஆனா இவர் சம்பாதிக்கிறது 1 லட்சம் ரூபாய். But he is earning 1 lakh rupees. நான் சொன்ன உடனே தேவன் சொன்னார் அவர் முதல்ல நம்புவார். If I tell him this is by Lord's word, you believe. இப்போ அவர் சம்பளம் வந்து 50,000, 1 லட்சம் 50,000 ரூபாய் இருக்கு. He may be earn now 50,000. இவர் என்ன யோசிப்பாருன்னா, what he think first? இந்த கம்பெனில ஐக்கு போட்டாலும் 30-40% தான். Even they will increase 30 to 40%. 50ல இருந்து 80 வரலாம், அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய் வரலாம். Maximum I can get 1 lakh. 2 லட்சம் வர வாய்ப்பே. There is no chance for 2 lakh. இல்ல. No. அடுத்தது இவர் யோசிப்பாரு, ஒருவேளை He may be think வேற ஒரு கம்பெனி கொண்டு போவாரா? maybe the Lord take to some other company. இன்னொரு மூளை சொல்லும், The other mind says. பிசாசு பின்னாடி இருந்து The Satan at behind. எவ்வளவு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண, எவ்வளவு நாளா காத்துனுக்குற, ஒரு வேலையே கிடைக்கல, இப்ப போய் வேலை கிடைக்கும். How many interviews I attended? I waited for long. How I will get? இன்னொரு குட்டி சாத்தான் பின்னாடி இருந்து சொல்லும். The other small Satan. நிறைய ஃபாரின் கம்பெனில 3 இருக்காங்க, நிறைய கம்பெனில எல்லாம் என்ன கிடையாது, வேலை கிடையாது, உனக்கு எப்படி 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும்? Lot of company shutting down and layoffs. இந்த பிசாசு குட்டி சாத்தான் பேசின வார்த்தைக்கு அப்புறம் இவர் என்ன சொல்லுவாரு? What he will say after the Satan words? இந்த வருஷம் கிடைக்கலனா கூட அடுத்த வருஷம் கூட எப்பயாவது கத்தை செய்வார். Maybe at some time the Lord தேவ வார்த்தை என்ன பண்ண மாட்டாரு, இல்லன்னு ஒத்துக்க மாட்டாரு. ஆனா என்ன சொல்வாரு? But he won't reject the Lord's word, but 2 வருஷம் கழிச்சு அது அப்புறமே தான் செய்வார். He may be thought that the Lord will delay. அதுக்கு ரெஃபரன்ஸ் என்ன எடுத்துப்பாருன்னா, கானான் தேசத்தை யாருக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு? He will take a reference the Lord. ஆபிரகாமுக்கு கொடுப்பேன்னு சொன்னதை யாருக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தார்? And the Lord promised for Abraham, but to whom the Lord gave? சோ அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு ஓகே பொறுமையா கத்த செய்வார் போலுக்குன்னு. He will take that as a reference. தப்பா ரைட்டான்னு கேட்டினா, இயேசு உண்மையை நேசிக்கிறனா இது தப்பு. If you believe Jesus, it's wrong. தேவனை விசுவாசிக்கும் பொழுது உன்னுடைய எண்ணங்களை எடுத்துட்டு போய் உன் தேவனை கிட்ட வெச்சினா அது தவறு. It's wrong that you force your thought to the Lord. உன்னால் செய்ய முடியாததை என் தேவனால் செய்யக்கூடும். ஆமென் சொல்லுங்க. Everything is possible. Lord which can't இருக்கிற ஜனங்கள் பலத்தை காட்டிலும் என் தேவ ஜனம் பெரியது. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. My Lord's strength is greater than the world. என் தேவனுடைய பலன் எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுக்கும். My Lord's strength will create everything. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. Even in faith. இவர் எண்ணங்கள் இதுதான் இருக்கும். This is how is thought. அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? This is same like the Israel. என்ன கர்த்தர் சொல்லுவாரு, என்ன செய்ய சொல்லுவாரு, ஒண்ணுமே புரியல. They doesn't know what the Lord will ask them. மீனுக்கு ஏதாவது பிடிச்சி சாப்பிட சொல்லுவாரு. Will the Lord ask to do fishing? அடுத்த நாள் எல்லாம் வெளியே வாங்கன்றார், கூடாரத்தை விட்டு வெளியே வாங்கன்றார். The next day Lord said you just come out from the tent. வெளியே வந்தா பனி பொழிந்தது போல அப்படியே மேகமூட்டத்தோடு அப்படியே கிளவுடோட நிக்குது. They could see that cloud and mist. எங்கடா என்னடா வரும்னு யோசிக்கிறாங்க. They are just looking and what will come. The Lord said போ அந்த just go. செடி கொடி மேல அந்த கூடாரம் மேல வெள்ளை வெள்ளையா ஒன்னு இருக்குபே, you will find a white. அது பனியா இருக்குமே. They said it seems to be a mist. அதுதான் ஆகாரம் எடுத்து சாப்பிடு. That's your food you take. இவன் நினைச்சது வேற. They imagined one. இவன் நினைச்சது இதுவா அதுவான்னு வச்சிருப்பான். They thought இவன் அறிவு கெட்டாதது அங்க கர்த்தர் கொண்டு வந்தார். Beyond their knowledge the Lord provided them. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வரார். The Lord brought a supernatural thing. இத பார்த்து எடுத்தவனே என்னடா இது இருக்கு, பஞ்சு போல இருக்கு. They just took and it seems to be like a cotton. It seems like a mist. இது என்ன சுவையா இருக்கு போது இது என்ன டேஸ்டா இருக்கு பார்க்கறவரையும் அப்படிதான் இருக்கும். The ones they looked at how it going to taste. அத சாப்பிடும் பொழுது தான் when they taste. இந்த உலகத்துல இந்த மாதிரி டேஸ்ட் பார்த்ததில்லை வசனம் சொல்லுகிறது. The word says the taste is never like anything in the world. अनेक காரியங்கள் தேவன் ஒரு மனிதனுக்கு எதை செய்கிறாரோ அது எல்லாம் நன்மையா இருக்கும். Whatever Lord do to a man is நம்ம நினைப்போம்
We may be thought, தேவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கை, என் மனைவி சரியில்லை, என் கணவன் சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை. maybe the Lord given life, the husband and wife, we said it's not good. தேவன் மனிதனுக்கு எதை எதை செய்தாரோ அதெல்லாம் நன்மையானவைகளை தான் செய்திருக்கிறார். Whatever Lord done to the man, it's for good only. Good. மூன்று காரியத்தை மனுஷனால மாற்ற முடியாது, அவனால் தேர்ந்தெடுக்க முடியாது. Three things the man cannot choose அது and தேவனால் மட்டுமே தான் ஆகும். only it possible by முதல் God. ஒண்ணு நம் தாய் தகப்பன். First our parents. தாய் father and தகப்பனை mother. யார் டிசைட் பண்ண முடியாது, பிள்ளைங்க டிசைட் பண்ண முடியாது. The child cannot decide their parents. ஹல்லேலூயா. Hallelujah. சில நேரங்களில் ஏன்டா இந்த குடும்பத்துல பிறந்தோன்னு இருக்கும். Maybe why born this family. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். Same in faith. அநேக நேரம் நான் கேட்டது ஒன்னு சொன்னேன் Many பாத்தீங்களா, times எங்க I அப்பா அம்மா told you, கேட்டேன், right? I asked my என்ன இந்த parents, குடும்பத்துல பெத்தீங்க? why you bore your womb? எங்க அப்பா அம்மாக்கு பிறந்தனால தான் இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கேன். Because I bore their womb, I am Hallelujah. Lord's servant. Being a தேவன் servant. உனக்கு தாய் தகப்பனை நன்மையான தாய் தகப்பன் தான் The கொடுத்திருக்கிறார். Lord given you good father and mother. ரெண்டாவது The second thing, என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். உன் கணவன் உன் மனைவி. இதுக்கு மட்டும் அமைதியா இருக்கீங்க. என் கணவனா கத்தர் குத்துதே. is the husband is நீங்க given by நினைப்பீங்க Lord. நான் லவ் பண்ணி எடுத்தேன். You may be thought, இல்ல I loved him நீங்க and நினைப்பீங்க எங்க chosen. கணவர் கூட எங்க சொந்தம் பார்த்துச்சு, எங்க அப்பா அம்மா பார்த்து வச்சாங்க. My parents are my relative. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு them. முதல் திருமணம் நடக்குது பாத்தீங்களா, அது தேவனால் உண்டாக்கப்பட்டது. The first marriage happened between men and women. It's by Lord. ஹல்லேலூயா. Hallelujah. எந்த மாற்றமும் இல்ல. There is no change at அத நீ all. வேணான்னு சொல்றீனா, அது தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணிட்ட, தட்டி கழிச்சிட்ட. அதுக்கப்புறம் வர ஆசீர்வாதம், அதுக்கப்புறம் வர வாழ்க்கை உனக்கு சமாதானத்தை கொடுக்காது. If you rejected that one, you rejecting the Lord's ஒவ்வொரு blessings. கணவன் Whatever மனைவி you receive கேட்டீங்கன்னா, after that, it won't உன் be மனைவி உன்னை சந்தோஷமா வச்சிருக்கா கேட்டா ஒருத்தன் கை தூக்க மாட்டேன். If you ask them, well, they keep you satisfied. எத்தனை They won't கணவர் raise சொல்ல it. முடியும், என் மனைவி எனக்கு கத்தர் கொடுத்த பெரிய பாக்கியம் அப்படி சொல்ற How many மட்டும் of சத்தமா ஒரு us ஆமென் can சொல்லுவாங்க. say, my wife is Lord's gift? 3 4 5 6 7 8 9 10 15 12. பக்கத்திலே மனைவி இருக்கு, இல்லைன்னா கை திருப்பி இருப்பாங்க. பத்தியா, நான் பக்கத்துல இருக்கேன், நீ கை தூக்கல. எத்தனை மனைவி சொல்ல முடியும், How many of wife can எனக்கு say, கிடைச்ச கணவர் மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே my கிடைக்காது. husband is blessed or no one blessed அப்படி like சொல்றவங்க me? மட்டும் ஒரு ஆமென் சொல்லுவோமே. சவுண்ட் பாத்தீங்களா? ஆண்கள் இவ்வளவு ஜாலியா சொல்றாங்க பாருங்க. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க தான் எனக்கு கிடைச்ச கரெக்டான மனைவி. Then உங்களுக்கு என்ன understand that their இவனை போய் ஏன் கட்டினேன், wife is blessed one. ஏன் இவனை போய் என் வாழ்க்கையில கிடைச்சது, Why I got this man in my நான் life? இருந்த என் திறமைக்கு, என் அழகுக்கு, எங்க குடும்ப வசதிக்கு நான் எங்கேயோ வாழ வேண்டியது, போயும் போயும் உன் வாழ்க்கையில Family wellness, why I... இன்னைக்கு ஆரம்பம் கணவனை பார்த்தா உன் மனைவி பார்த்தா வெறுப்பா இருக்கும். உன் முதிர் வயதுல தான் நீ உன் வாயில சொல்லுவ, உன் பேர பிள்ளைகிட்ட சொல்லுவ, நீ ஊழியம் செய்யறதா இருந்தா நீ சாட்சியா சொல்லுவ, ஆரம்பத்துல நான் வெறுத்தேன், இன்னைக்கு என் வாழ்க்கை நான் வாழ்றேன்னா, ஜீவனோடு இருக்கிறேன்னா, அது என் கணவனால என் மனைவினால உன் வாயில வார்த்தை வரும். You will witness at your elder age, your either the wife or husband, they மனிதனுக்கு are செய்ததெல்லாம் blessed. நலமானவைகள். Whatever Lord did is good for you. மூணாவது என்ன காரியம் சொல்லுங்க The பார்க்கலாம். third thing, புள்ள, the ஆண் children. புள்ள பிறக்கும்னு பார்த்தேன், ரெண்டாவதும் பொன் புள்ள பிறந்துச்சு. I am expecting a boy baby, but the second ரெண்டாவது ஒரு also பொன் புள்ள பிறக்கும் ஆசையா girl பார்த்தா, அதுவும் ஆண் புள்ளையா வந்து baby. நின்னுச்சு. Second they may be expected சரி, girl baby, மூணாவது but ஒன்னு boy ட்ரை baby பண்ணா, born. அதுவும் அப்படியே தான் வந்து நிக்குது. The third also you may be expected it vice versa. ஹல்லேலூயா. Hallelujah. பிள்ளைகள் கூட நீ என்னதான் டிசைட் பண்ணாலும் புள்ளைய நிர்ணயிக்கிறது என் தேவனாகிய கர்த்தர். Whatever you decide, but Lord determines your புள்ள children. தங்கிட்ட பிறகு நீ ஸ்கேன்ல பார்க்கலாம், ஆனா பொண்ணா கூட பாத்துக்கலாம். ஆனா you may be அந்த புள்ள வயித்துல தங்க வைக்கிறது ஆனா பொண்ணான்னு யார் டிசைட் பண்ணுமா சொல்லுங்களேன்? இயேசுதான். Only the உனக்கு ஒரு Lord பிள்ளைய கொடுத்து, decides. எனக்கு ஏன் இந்த பிள்ளையால எனக்கு தொந்தரவு, இந்த பிள்ளையால என் வாழ்க்கை போச்சு, இந்த பிள்ளையால எனக்கு அவமானம், நீ கவலைப்படாத. By this child you may be fainted, but I இன்னைக்கு say do எந்த not புள்ள worry. உன்னை அவமானப்படுத்துதோ, அடுத்தது அந்த புள்ளையின் மூலமாக கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. Lord will ஏன்னா honor கர்த்தர் through கொடுத்தது your child ஒரு which நாளும் you வீணாய் shall have. போகாது. சொல்லுங்களேன். அல்லேலூயா. Hallelujah. இப்ப தேவன் பார்க்கிறாரு, The Lord look at him. என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், What I'm supposed to do for my இவங்க child. மொழி பிதங்கி நிக்கிறாங்க. மண்ணான்னு ஒரு ஒண்ணு கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. இன்னைக்கு போஷித்து கர்த்தர் திருப்தியா நடத்தினார். They never expected the food இப்படி சில manna, காலங்கள் but வருடங்கள் Lord சென்றது. feed them.
This is how the history talks. மோசே இடத்துல சில கூட்டம் வந்து நிக்குது. Some crowd came and stand before Moses. வெஜிடேரியன் சாப்பிட்டு வாய் செத்து போயிடுச்சு. Our tongue tied by eating. கொஞ்சம் நான் வெஜிடேரியனை பிதாவிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. Can you get a non-veg for us to eat? எவ்வளவு நேரம் தான் காய்கறியை சாப்பிடுறது கொஞ்சம். How many days we will eat the vegetable? மோசே பாக்குறாரு. Then Moses looked. சரி நான் கேட்டு பாக்குறேன். Okay, I will ask. தேவன்ட்ட போய் கேக்குறாரு. He asked the Lord. இதுவரையும் நீ மன்னா உணவை கொடுத்தீர். So far you ரொம்ப அழகா வழி நடத்தினீர். Everything you done beautifully, Lord. பிள்ளைங்க எல்லாம் நீ அழைச்சு வந்து அந்த பிள்ளைங்க வந்து மாம்சம் கேக்குது. The child you brought, they're asking meat. சிக்கனோ மட்டனோ ஏதோ ஒன்னு கேக்குது. They're asking meat. தேவன் சொல்றார் நாளைக்கு காலையில The Lord replied him. நான் அரேஞ்ச் பண்றேன். I will arrange it for மோசே tomorrow. வந்து ஜனங்களை கூப்பிடுறார். வாங்க ஒரு குட் நியூஸ். Moses called the crowd and நாளைக்கு தேவன் சொல்லுகிறார் மாம்சத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். The Lord said he will give you meat tomorrow. எல்லாம் மார்னிங் வெயிட் பண்ணுங்கன்றார். You wait till morning. திருப்பி ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போயிரு. Each and every people at the home. இப்ப நம்ம வீட்ல 2 மாடு 2 கண்ணு இருக்கு. We have 2 lamb and 2 ஆட்டுக்குட்டி இருக்கு. We have 2 lambs. இப்ப தேவன் கொடுப்பார்னா இத கொடுத்துருவா எடுக்க சொல்றாரா? Will Lord ask us to take those things what we have? சப்போஸ் இத இன்னைக்கு சாப்பிட்டோம்னா if we ate those things today, நாளைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவைக்கு அந்த காலத்துல வந்து ஆடு நிலம் எல்லாம் வந்து சொத்து கிடையாது. The property is not an asset earlier days. ஒரு மாடு 2 ஆடு இருக்குனாவே நீ கோடீஸ்வரர் போல. You are the luxury man if you have a cattle. அன்னைக்கு சாப்பிடுவதற்கு என்ன இருக்கு? But what they had ஆடு மாடு இருக்கு. ஆனா பர்மிஷன் யார் தரணும்? Whom should இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. குடும்பத்துல பேசிட்டு மனைவி சொல்லலாம் ஆமாங்க நம்ம ஆளு வீட்ல இருக்கல 2 ஆடு அடிச்சுக்கலாம்னு சொல்லுவார் போலுக்கு அப்படின்னு இவங்க பேசுறாங்க. They talk within themselves, they can take the lamb. But வெளிய வந்து என்ன பண்ணுவாங்க? They just came out. ஃப்ரெண்ட்ஸ்களா சேர்ந்து நாளைக்கு எது நமக்கு மொத்தம் எத்தனை இருக்கும்? ஒரு 5000 ஆடு இருக்குமா? எத்தனை பேருக்கு செட் ஆகும்? இவங்களுக்குள்ள மனக்கணக்கு எதை வச்சு இப்படி பண்ணலாம்? எப்படி கல்யாணம் என்ன பண்ணலாம்? உன்கிட்ட எத்தனை சவரம் இருக்கு? 5 சவரம் சேர்த்து வச்சிரு. 5 சவரம் வேணுமா? ஐயோ 5 சவரத்துக்கு என்ன பண்ணுவோம்? முடியாது. How we calculate salvation for our child? இந்த ஆபரேஷன் பண்ணனும் இவ்வளவு செலவாகுமே நம்மகிட்ட காசு இல்லையே. If we need to do operate, how much? இந்த வைத்தியத்துக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும் நம்மகிட்ட இல்லையே. We don't have money to treat the illness. நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும் நம்மகிட்ட காசு இல்லையே. We don't have enough money to provide education to. நம்ம வீடு கட்டணும்னா நம்மகிட்ட என்ன கிடையாது? பொருளாதாரம் இல்லையே. We don't have economy to build a house. No talent. இந்த கம்பெனில வேலைக்கு சேரணும் எனக்கு படிப்பு இல்லையே. I don't have the academics. நான் வாழணும்னா எனக்கு திறமை வேணுமே. I need talent. அனுபவம் வேணுமே. I need experience to do ministry. இது ministry. இருக்கு அது இருக்கு. நம்ம अनेक நேரங்கள் இந்த கடந்து வந்த மாதங்கள் வருடங்கள் எல்லாம் உன்கிட்ட இருக்கிறத வச்சு உலகத்துல நடந்தவைகளை வச்சு உன் வாழ்க்கையை நீ நிர்ணயிக்கப்படுற. Many years with your own stuff you determine your Hallelujah. future. Hallelujah. உலகத்தின் ஆசீர்வாதங்களை பார்த்தே உன் விண்ணப்பத்தையும் உன் சூழ்நிலையும் நீ டிசைட் பண்ற. You deciding your application and blessings looking at the worldly thing. Hallelujah. Hallelujah. உண்மைதானே? நீங்க உங்க விண்ணப்பங்கள் உங்க சூழ்நிலை எல்லாம் உங்க சூழ்நிலையை பார்த்து உலகத்துல நடக்கிறவங்களை பார்த்து தான் நீங்க டிசைட் பண்ணுவீங்க இதெல்லாம் நடக்க வாய்ப்பு உண்டு இதெல்லாம் நடக்காதுன்னு. If you look at your prayer and the future plan, ஆனா என் தேவன் அப்படி அல்ல. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. The Lord said your thought is not mine. தேவன் செய்கிற காரியம் மிக பயங்கரமா இருக்கு. The Lord's work is mighty and great. Hallelujah. Hallelujah. டிஸ்கஸ் பண்றாங்க காலையில சொல்றாங்க எல்லாம் வெளிய வாங்க. Moses said you just come out. வெளிய வந்துட்டு இருக்கிற ஆடு இருக்க மாடெல்லாம் வெச்சிட்டு தண்ணியை தெளிச்சிட்டு சொன்ன உடனே என்ன பண்ணிடலாம்? ஏனா சமைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். எல்லாம் அடுப்புல ரெடியான்னு சொல்லுங்கறாங்க. Cut the ram and the cattle. தேவன் இத தான் சொல்லுவார்னு டிசைட் பண்ணிட்டாங்க. They decided that Lord asked to cut those things. Hallelujah. அதுல ஒருத்தர் சொல்றான் இன்னைக்கு இருக்கிறத சாப்பிட்டு முடிச்சு நாளைக்கு என்ன பண்ணுவன்னு கேக்குறான். The other one of the crowd said if you eat these things what you will do for tomorrow. அதிபுத்திசாலி விசுவாசியா இருக்கும். There are more clever people. இப்ப இத பாத்துக்கலாம். அப்ப வருது கர்த்தர் பாத்துக்க மாட்டாரா? We can manage it now. The latter one will நம்ம எதிர்காலத்தை பார்க்க மாட்டாரா? Will not take care of our future. நீ டிசைட் பண்ணிட்டு எதிர்காலத்தை யார் டிசைட் பண்ணனும்? You deciding today but the future you நம்ம அப்படியே செய்வோம். இப்ப இருக்க சூழ்நிலை நம்ம பாத்துக்கலாம். எதிர்காலம் நம்ம பிள்ளைய எல்லாம் கர்த்தர் பாத்து பாருங்க. We can manage the current situation, the future. சில பேர் ஞானி போல பேசுவாங்க. So the people talk like wise. இன்னைக்கு நல்லா என்ன பண்ணுவோம்? ஆண்டு அனுபவிக்கும். Everything Lord will take care, we can enjoy today. தேவன் கிட்ட இருந்து உனக்கு ஆகாரம் தரேன்டாரு. ஏசப்பா சத்தத்தை கேட்டுங்க சொன்னா செய்யலாம். They are waiting for the Lord's voice. If he commanded we can do it. திடீர்னு ஒரு காற்று வீசுது. Suddenly the wind
காற்று என்பது மேல் காற்று அல்ல. The wind is not the upward நம்மலாம் one. பார்த்தது மேல் காற்று தான். மேல் காற்று மேல காற்று சுழல் காற்று வரும். We have seen the whirl. வசனம் சொல்லுகிறது The word அடி says- காற்று வீசினார் என்று. The word says the Lord below the blower. அந்த காற்றுக்கு ரூவா காற்று என்று பேர். The air called அந்த Ruach. அடிக்காற்று வீச ஆரம்பிச்ச உடனே காற்று வருகிறது. இவங்க என்ன பண்றாங்க, அந்த டென்ட் எல்லாம் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு போய் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு காலையும் பிடிக்கிறாங்க. ஏன்னா அந்த காற்று என்பது ஏதோ ஒன்று அடிச்சுக்கிட்டு வருது. When they look at the wind, they going to hold their tents. அநேக not இடங்கள் to இது எப்போ blow. வரும்னா புழுதி புயல்னு சொல்லுவாங்க. People said it's a storm. இந்த மாதிரி சூழ்நிலை இவங்களை தற்காத்துக் கொள்வதற்கு இப்ப சாப்பிடுறது ரெண்டாவது, முதல்ல இந்த புயல்ல தப்பிச்சுக்கலாம்னு நிக்கிறாங்க. To escape from the sandstorm. திடீர்னு ஒரு பெரிய புயல் வந்து அடிச்சு நிக்குது. பார்த்தா Suddenly the storm stopped and they looked. இவங்க வேண்டினது மாம்சம், They expected the meat. கறி சாப்பிடணும்னு ஆசை. They நான்வெஜ். expected the non-vegetarian. ஹல்லேலூயா. Hallelujah. இவங்க கிட்ட இருக்கிறத அடிச்சு சாப்பிட்டா தேவன் என்ன பண்ணியானோ இன்னொன்னு கொண்டு வந்து வைக்கணும். If they ate what they had, the Lord need to give another thing. ஹல்லேலூயா. Hallelujah. அவரு கோழி கூட என்ன பண்ணிருக்கலாம், எங்க இருந்து மேய்ச்சல கொண்டு வந்திருக்கலாம். Even the Lord may bring the chicken from இவங்க somewhere else. அறிவுக்கு எட்டாத ஒரு காடையை கத்தர் கொண்டு வா. எல்லா காடை சைஸ் எவ்வளவு? Beyond their knowledge, the இவ்வளவுதான் Lord brought காடை. quill. ஆனா காடை சொல்லப்பட்டிருக்கு முழங்கால் வழியும். But up to the அப்போ foot. எவ்வளவு கூட்டமா வந்திருந்தா முழங்கால் வரையும் எத்தனை வந்திருக்கும்? அது ஒரு If- குறைஞ்சது ஒரு 20-30 மேல மேல நின்னாதான் அது. அப்ப அந்த இடமே, அந்த தேசமே முழுமே காடைகளை நிரப்பப்பட்டவன இவங்களுக்கு ஆத்திரம். ஒரே நாள்ல கர்த்தர் என்ன பண்றாரு, The entire place when they looked at filled with quill. அடுத்தது சாப்பிட சொல்லுவாரோ சொல்ல மாட்டாரோ, அன்னைக்கே அடிச்சு சாப்பிட்டு They eat வசனம் சொல்லுது, everything that day. வாந்தி பண்ணி போட்டார்கள். They just vomited. அல்லேலூயா. Hallelujah. அப்ப தேவன் பாருங்க, You அவர் look at செய்ய Lord. நினைச்சத உன் நினைவல்ல, Whatever Lord wished to do, it's not according உன்கிட்ட to your இருக்கிறத will. வச்சு அவர் டிசைட் பண்றவர் அல்ல. Lord will not decide what you அவர்கிட்ட have. இருக்கிறத வச்சு அவர் டிசைட் பண்ணுகிறார். He will விசுவாசி ஆமென் decide சொல்லுங்க. what He has. அல்லேலூயா. Hallelujah. கையை வைத்து சொல்லுங்களேன், Lift up a hand and என் say, திறமைலாம் இல்லப்பா, It's not my என்கிட்ட talent. ஒண்ணும் இல்ல. I am இந்த nothing. மாசம் நீங்க மட்டுமே வழி நடத்துங்க. You lead me this month, நீ Lord. கர்த்தர்ட்ட கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள வரும். The joy will come at your heart. அன்னைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆகாரத்தை பார்த்து என்ன கொண்டாட போட்டிருப்பாங்க. How the Israelites shouted when they see the meat. ஒரு பிரியாணி எடுத்துட்டு வந்தா என் பிள்ளைக்கு சந்தோஷமா இருக்கும். Even if he set a biryani, my child would be more ஆண்டவரே, happy. என் பையன் கூட என்ன பண்ணுவான், பிரியாணி மேல அவ்வளவு ஆசை. He loved more biryani. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஒரு பல வருஷமா நான்வெஜ்ஜே சாப்பிடாம Many years they haven't eaten non-vegetarian. அங்க மசாலா போடுற ஸ்மெல் கேட்டா எப்படி இருந்திருக்கும்? உங்களுக்கு சந்தோஷம் தானா When செஞ்சுட்டே they இருப்பான். smelled the Hallelujah. mixture of கர்த்தர் spices. இருதயத்தை முதலாவது குளிர பண்ணுவார். the Lord will make your heart இந்த good. மாதம் திருப்தியாக்கி வழி நடத்துவார். He will திருப்தி satisfy you and நன்மையினால lead you. நீ எதை கவனிச்சு கொண்டிருக்கிறாயோ, எதை பேசிக் கொண்டிருக்கிறாயோ, Whatever you அதெல்லாம் தேவன் speak and நன்மையாய் மாற்றி கொடுக்கிற The தேவன். Lord will turn all those Hallelujah. things into good. விசுவாசிகளாமே சொல்லுவோமே, Same in அவர் it. நன்மையாய் மாற்றி கொடுக்கிற He தேவன். will turn everything into goodness. எனக்கு உங்க வாழ்க்கை எல்லா துன்பங்களையும் மாற்றுகிறவர். The Lord will change all your suffering. எதை கண்டு பயப்படாதீங்க. Do not fear about anything. இந்த மாதம் கர்த்தர் வழி நடத்த போறார். This month the Lord going to lead you. இத்தனை நாள் உன்கிட்ட இருக்கிறத கர்த்தர் பெருக்கி கொடுப்பார். And the Lord will multiply you what you have. தேவன் அநேக காரியங்கள்ல உன்கிட்ட எத்தனை இருக்கு, 2 மீன் 5 அப்பமா, அது 5000 பெருக்குது. Many times the Lord multiply. If you have 2 fish and 5 loaf, it will multiply. தேவன் to 5,000. இருக்கிறத அப்படியே பெருக்கி கொடுக்கிறவர். The Lord is ஆனா இந்த multiply மாசம் what you கர்த்தர் have. சொல்லுகிறார், But this month the Lord says to நீ you, நினைக்கிறது ஒண்ணா இருக்கும், you may be think ஆனா one. தேவன் செய்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை But என் தேவன் செய்ய வல்லவரா இருக்க. My கரங்களை Lord ஆமென் is சொல்லுங்க. mighty to do good beyond your thing. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved God's children. தேவனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை செய்ய The முடியும். Lord can able to do supernatural thing. ஆமென். Amen. நீங்க நினைச்சதை காட்டிலும் என் தேவனால் செய்ய முடியும். Beyond your thought, the Lord can able to do இப்ப more. கைகளை நெஞ்சில வச்சுக்கிட்டு ஒரு கையை வானத்துக்கு நேரா உயர்த்துங்களேன். Just place your hand on heart and another hand lifted up to the heaven. கை நெஞ்சில வச்சான ஒரு கையை வானத்துக்கு நேரா. One hand put at Isabba. your heart and another hand இந்த lift to the மாதம் heaven.
Jesus, this என்னை month, திருப்தியாக்கி வழிநடத்துவேன்னு சொன்னீரு. you said you will என் வாழ்க்கையில satisfy இதுவரை me. ஒரு நன்மையை நான் பார்க்கலப்பா. I see no goodness at my life. இந்த மாதம் நீ நன்மையை செய்ய போவதற்காக நன்றி அப்பா. Thank you, Lord, for you going to do the goodness. அது உம்முடைய கைகளிலிருந்து வருவதற்காக நன்றி. I thank that come from your hand. ஆமென். Amen. நம்ம நினைப்போம் We may be thought. ஜெபம் பண்ணி இந்த வார்த்தை வந்தோனையும் When you get the word, you think, பணம் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தோம், லோன் ட்ரை பண்ணி இங்க இருந்து வருமோ? I tried that loan, will it come now? நான் இப்பயே சொல்லிட்டேனே, நீ நினைக்கிறது நடக்காது. I said, whatever you think it will not பக்கத்துல happen. எப்படி சொல்லுங்க, நீ நினைக்கிறது நடக்காதுமா. You just hold your neighbors and said, whatever you think it will அதுக்கு not மேல ஒரு happen. அதிசயத்தை கத்த செய்வார். The Lord will do miracle beyond that. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நீ நினைக்கிறது செய்வதற்கு தேவன் தேவையில்லை. The Lord is not required what you think it will do. உங்களால மத்தவங்களால செய்ய முடியாத தேவன் செய்யணும் அவசியம் இல்லை. Whatever you and your neighbors do, it's not necessary மனிதனாலும் for யாராலும் God. செய்ய முடியாதவைகளை செய்கிறவர் தான் என் தேவனாகிய My கர்த்தர். Lord, make it possible what not possible for man. நல்ல சத்தத்தோடு கரங்களை Say it loudly and clap and glorify the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். Lord will do great things. இந்த நாள் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். And the Lord blesses உங்க you today. வாழ்க்கையில இருக்க எல்லா நெருக்கத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். Lord will change all your affliction. உங்க துன்பங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். Lord will turn all your suffering into joy. எல்லாம் உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். என் தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். என் தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். சொல்லுங்க வாய்களை திறந்து. என் நினைவுகள் எல்லாவற்றையும் நன்மையை மாற்றப் போகிறார். என் வாழ்க்கை எல்லாவற்றையும் நன்மையை மாற்றப் போகிறார். என் சூழ்நிலை எல்லாம் நன்மையை மாற்றப் போகிறார். என் தேவைகள் எல்லாம் நன்மையை மாற்றப் போகிறார். என் பிள்ளையை திருப்தியாக்கி நடத்தப் போகிறார். என் குழந்தையை திருப்தியாக்கி நடத்த போகிறார். என் வேலை சனத்தை திருப்தியாய் நடத்த போறார். ஆமென் சொல்லுவோமே, ஆமென் சொல்லுவோமே. உங்க ஊழியர்களை கர்த்தர் திருப்தியாய் நடத்த போகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, Amen. ஆமென்.